ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து கான்ஃபிடென்ட்டான யோகா தெரபிஸ்ட். ஹாய், ஐ எம் தனலக்ஷ்மி. எல்லாரும் மாதிரி நானும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டிப்ரெஸ்ஸான செல்ஃப் டவுட்டோடு இருக்க லைஃப்பை தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்குன்னு ஏதாவது வேணும்னு தேடும்போது தான் நான் யோகாவை கண்டுபிடிச்சேன். யோகாவை ஜாயின் பண்ணேன். என்னோட ப்ராக்டிஸ் ரெகுலராக கண்டினியூ பண்ணேன். டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நான் யோகாவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நானே ரியலைஸ் பண்ணேன், எனக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. யோகா நம்மளை மேட்டில் மட்டும் பேலன்ஸ்டாக வைக்கல, லைஃப் எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போகணும், எப்படி சுச்சுவேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுக்கிறத என்னோடய வேலையாக மட்டும் நினைக்கல, அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒவ்வொருத்தரும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் பீஸ்ஃபுல் மைண்டோடவும் மாற எனக்கு அப்போ தான் புரிஞ்சது நான் எவ்வளோ பவர்ஃபுல்லான வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு. அதே மாதிரி நல்லபடியாக போன என் ஜேர்னி பிரணவ யோகாவில் சேர்ந்து நான் தெரபிஸ்டாக மாறினேன். ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மக்களோட தனியாக ஹேண்டில் பண்ணும்போது இன்னுமே டீப்பாக அவங்கள எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்னென்னங்கிறத நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கான்ஃபிடென்ட்டான பவர்ஃபுல்லான ஒரு யோகா தெரபிஸ்ட். என் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கேன்.